இன்னைக்கு தேதிக்கு நம்மளுடைய இந்திய மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சிலிண்டர் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து இண்டேன் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தோட துணை நிறுவனம் ஆகும். இப்ப இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது இந்திய அரசுக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இந்த நிறுவனத்துக்கு வெளிநாடுகளிலும் இந்திய அளவிலும் மிகப்பெரிய பிரான்ச்சஸும் மிகப்பெரிய ஒரு சேல்ஸும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தால 1964ல வந்து இந்த இண்டேன் அப்படிங்கிற ஒரு சிலிண்டர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு துணை நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்படுது. இந்த இண்டேன் கேஸோட ஃபர்ஸ்ட் ஒரு எல்பிஜி சப்ளை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசத்துல இதே 1964ல அக்டோபர் மாசத்துல கொல்கத்தாவுல ஃபர்ஸ்ட் இணைப்பை வந்து குடுக்குறாங்க. ஆனா, அந்த நேரங்கள்ல பார்த்தோன்னா, மக்கள் வந்து இந்த சிலிண்டரை வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா, இது வெடிச்சாலும் வெடிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பயப்படுறதுனால, ஆரம்ப கட்டங்கள்ல இந்த இண்டேன் அப்படிங்கிற அந்த சிலிண்டர் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்களை சந்தித்து, அதுக்கப்புறம் மக்கள் அத வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நம்புனதுனால, இன்னைக்கு இந்த இண்டேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ளைய குடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இது இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும் இருந்துட்டு வருது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அந்த அமைச்சகத்துக்கு கீழ வந்து இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும், இந்த இண்டேன் கேஸும் செயல்பட்டுட்டு வருது.